ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்பதை வேதாந்த தேசிகன் என்னும் ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு நமக்கு தந்திருக்கார். இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்பு ஹயக்ரீவர் யார், அவர் எப்படி அவதரித்தார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த ஹயக்ரீவ அவதாரத்தை பற்றி 2 கதைகள், முக்கியமாக பிரமுகமாக 2 கதைகள் இருக்காம். முதல் கதை என்னவென்றால், இந்த ஹயக்ரீவ அவதாரம் தான் முதலில் அந்த 4 வேதங்கள், இப்போ நம்ம கிட்ட இருக்கும் இந்த 4 வேதங்களை அந்த ஹயக்ரீவ அவதாரத்தில் ஹயக்ரீவ மூர்த்தியாக தான் பெருமாள் நம்மளுக்கு அளித்திருக்கார் என்று ஒரு கதை இருக்கு. இந்த 4 வேதங்களை அவர் உருவாக்கி அந்த 4 வேதங்களையும் கிரியேட் பண்ணி அதை அவர் பிரம்மா கிட்ட அளிக்க, பிரம்மாவும் அந்த 4 வேதங்களை பாதுகாத்து வந்தார். இதுதான் இந்த ஹயக்ரீவ அவதாரத்தின் முதல் கதை. அந்த 4 வேதங்கள் அவர் வச்சுருக்கும் போது மது, கைட்டபர் என்னும் 2 அரக்கர்கள் இந்த ஒரு 4 வேதங்களையும் திருடி கொண்டு செல்கிறார்கள். இப்படி திருடிண்டு போகும்போது நம்மளோட பிரம்மா அந்த நேரத்தில் கொஞ்சம் அசண்டு போயிருக்கார், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கார். இப்படி மது இவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கைட்டபர் இந்த வேதத்தை எடுத்துட்டு 4 வேதங்களையும் இந்த 2 அரக்கர்களுமே எடுத்துட்டு செல்றாளாம் அங்கேருந்து. இப்படி நம்ம பிரம்மா விஷ்ணு கிட்ட போய் சொல்றார். அவர் அங்கே போய் புலம்ப ஆரம்பிக்கிறார். பெருமாளே, அனைத்தையும் படைக்கிற அந்த தொழில், அந்த வேதங்களை பாதுகாக்கும் அந்த ஒரு தொழிலை எனக்கு நீங்க தந்திருக்கீள். அப்பேற்பட்ட அந்த வேதங்களை நான் கை நழுவ விட்டுட்டேனே, அவ 2 பேருமே வேதங்களை கொள்ளையடிச்சுட்டு போறாளே, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக என் மேல கோபம் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த கோபத்தை கொஞ்சம் தணிக்க வேண்டும், அந்த வேதங்களை எப்படியாவது மீட்டு தர வேண்டும் என்று பெருமாள் கிட்ட நம்ம பிரம்மா பிரார்த்தனை செய்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஹயக்ரீவ மூர்த்தியாக அவதாரம் எடுத்து, ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்து தான் படைத்த அந்த 4 வேதங்களை, பிரம்மா கிட்ட தான் அளித்த அந்த 4 வேதங்களை, அந்த 2 மது, கைட்டபர் என்ற அந்த 2 அசுரர்களை அழித்து அந்த வேதங்களை எடுத்துட்டு நம்ம பிரம்மா கிட்டேயே சேர்க்கிறாராம் நம்மளோட பெருமாள். அதனால் அந்த 4 வேதங்களை படைத்த ஹயக்ரீவர் அவர் படைத்த பிரம்மா கிட்ட அந்த 4 வேதங்களையும் கொடுத்தார். இப்படி தான் படைத்த வேதங்களை தான் படைத்த பிரம்மா கிட்ட தரும்போது அந்த பிரம்மா கிட்டேருந்து அந்த மது, கைட்டபர் 2 பேருமே அந்த வேதங்களை திருடி கொண்டு சென்ற போது, அப்படி திருடி போன அந்த ஒரு வேதங்களை மீட்டு தந்தவரும் நம்மளோட ஹயக்ரீவர் தான். இப்பேற்பட்ட ஹயக்ரீவர் எல்லாருக்குமே தெரியும். அவரை உபாசனம் செய்தால், அவரை வழிபட்டால் நமக்கு ஞானம் என்பது கூடும், நமக்கு ஞானம் என்பது அதிகமாகும். இப்படி இந்த மாணவர்கள், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கானா, அவள் அந்த ஹயக்ரீவரை வழிபட்டார் என்றால் நிச்சயமாக நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் வரும், படிப்பும் நல்லாக இருக்கும். இப்பேற்பட்ட இந்த ஹயக்ரீவர், இப்பேற்பட்ட பெருமை இருக்கிற இந்த ஹயக்ரீவரை ஸ்ரீ வெங்கடாச்சாரியன் என்று அழைக்கப்படும் வேதாந்த தேசிகன் இந்த ஒரு ஹயக்ரீவர் மேலே ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்னும் ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார். இவர் ஓஷதகிரி என்னும் இடத்தில், திருவஹீந்திரபுரம், திருவந்திபுரத்தில் ஓஷதகிரி என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்தில் நம்மளோட வேதாந்த தேசிகன் நம்மளோட ஹயக்ரீவரை போற்றி ஒரு ஸ்தோத்திரம் எழுதுறார். அதுதான் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். இவர் எப்படி இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை எழுதுறார் என்றால், அந்த ஓஷதகிரியில் ஒரு மரத்துக்கு கீழே அவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம பெருமாளின் வாகனமாக இருக்கும் கருடன் வராராம். இப்படி கருடன் அங்கே நம்மளோட வேதாந்த தேசிகனை பார்த்து, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் என்று அந்த வேதாந்த தேசிகனுக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லி தராராம். அந்த மந்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று அந்த கருடன் நம்மளோட வேதாந்த தேசிகனுக்கு அந்த ஒரு மந்திரத்தை அளிக்கிறாராம். இப்படி நம்மளோட வேதாந்த தேசிகனுக்கு இந்த ஒரு மந்திரத்தை அளித்த பிறகு, அந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகே, அந்த மந்திரத்தை பாராயணம் செய்த பிறகே நம்மளோட வேதாந்த தேசிகனுக்கு அபாரமான ஞானம் இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த ஒரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை இயற்ற ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை நாளை காண்போம். நாளை முதல் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.